கடகராசிக்கு எவ்வாறாக அமைகிறது செப்டம்பர் பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்குது சார். உங்கள் ராசிக்கு என்ன? கடகராசியை பொறுத்தவரை தொழில் ரீதியாக அபிவிருத்தியை கொடுக்கணும். ஆள் கடகராசி. இப்போ கடகராசிக்கு செவ்வாயால் யோகத்தை கொடுக்கணும். யோகத்தை கொடுப்பார் மாதத்தின் பிற்பகுதி 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மேலே. அதுக்கடுத்து அந்த ஸ்டேஜை தாண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் முன்னேற்றங்கள், வேலை கிடைக்கக்கூடியவர்களுக்கு, வேலை கிடைக்கிறவங்களுக்கு, அந்த வேலைக்கான முயற்சி ஈடுபடுறவங்க அந்த முயற்சி ஈடுபடுங்க. நல்ல விதமாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய அந்த முயற்சி பலிக்கும். அந்நிய செலாவணிகள் எப்படி இருக்கும்? தாராளமாக நல்லாயிருக்கும். ஏன்னா கடல் தாண்டி போகக்கூடிய நிறைய தொழில்கள் திரள் கடலோடி திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அனுகூலத்தை கொடுக்குது. சரி, உயர் பதவியில் இருக்கிறவங்க, நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? தாராளமாக இந்த காலகட்டத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை பெறலாம். வணக்கம் நேயர்களே. கடகராசிக்கு எவ்வாறாக அமைகிறது செப்டம்பர் பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்குது சார். உங்கள் ராசிக்கு என்ன? கடகராசியை பொறுத்தவரை பகவான் சந்திரன் அதிபதி. சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறாரு, அனுகூலமான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. அதனால் சந்திரனுக்கு அப்படின்னா சந்திரன் எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் அவருக்கு அனுகூலத்தை தான் கொடுக்கணும். அப்போ கடகராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லை. குரு 12ல் இருக்கிறது விரயம் இல்லையா? கேள்வி கேட்கலாம். அதேமாதிரி சூரிய பகவான் 2ஆம் வீட்டுக்காரனாக வந்துடுறாரு, 2லேயே இருக்கிறாரு மாதத்தின் முற்பகுதி. அதுக்கப்புறம் ஒரு கன்னிக்கு போகிறாரு. அப்புறம் சனி பகவானாக இருக்கிறவர் நல்ல நிலையில், பிரமாதமான நிலையில் 9ஆம் வீட்டில் பிரமாதமான ஒரு சூழல். 8ஆம் வீட்டில் கடகராசிக்கு 8க்கு அப்படின்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கேது, அதோடு சேர்ந்து புதன் சுக்கிரன்லாம் இருக்காங்க. செவ்வாய் கன்னியிலிருந்து செவ்வாய் பகவான் நியாயமாக கடகராசிக்கு யோகாதிபதி, தொழில்காரகன் செவ்வாய் கன்னியில் 3ஆம் வீட்டிலிருந்து 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மேலே 4ல் வரப்போகிறார். ரொம்ப நல்லது. நம்ம கடகராசிக்கு 5 10க்க வேண்டியவன். 5ங்கிறது பூர்வ புண்ணியம், தன்னுடைய அதிர்ஷ்டம், நமக்கு இருக்கிற அறிவாற்றல்கள், ஆனந்தம், பெற்றோர்கள், அதுக்கடுத்து தான் பெற்ற குழந்தைகள், இதனால் இருக்கக்கூடிய நன்மைகள், அதெல்லாம் உங்களுக்கு தொழில் ரீதியாக அபிவிருத்தியை கொடுக்கணும். ஆள் கடகராசி. இப்போ கடகராசிக்கு செவ்வாயால் யோகத்தை கொடுக்கணும். யோகத்தை கொடுப்பார் மாதத்தின் பிற்பகுதி 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மேலே. இஸ் வெரி ஃபென்டாஸ்டிக் சார், நோ டவுட். ஆள் கடகராசி ரொம்ப நல்லா இருப்பீங்க. இப்போ கடகராசின்னா என்ன? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், அதுக்கடுத்து ஆயில்யம், இதெல்லாம் சேர்ந்து கடகராசி. இப்போ இதில் அதிகமான பாதிப்புகள் யாருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த புனர்பூச நட்சத்திர 4ஆம் பாத கடகராசி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இயல்பாக புனர்பூசங்கிறது கடகராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட புனர்பூசு குரு அதிபதியாக வந்துடுவார். அப்போ குரு பகவான் கடகராசிக்கு 12ல் போகக்கூடாது. அப்போ கடகராசிக்கு 12ல் போகும்போது அவர் நட்சத்திராதிபதியாக போயிடுவார். இந்த புனர்பூசத்து நட்சத்திராதிபதியாக இருக்கிற குரு பகவான் 12ல் போகும்போது கொஞ்சம் விரயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த புனர்பூசம் கடகராசி 4ஆம் பாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பூசமோ அல்லது ஆயில்யமோ எந்த விதமான இடையூறும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நட்சத்திராதிபதி வேறு. உதாரணத்துக்கு பூசத்துக்கு நட்சத்திராதிபதினா பகவான் சனி, ஆயிலிய நட்சத்திராதிபதி பகவான் புதன், அவங்களாம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இப்போ நட்சத்திராதிபதி இவங்க மட்டும்தான் விரயஸ்தானத்தில் கடகராசி 4ஆம் பாதமாக புனர்பூசம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் குரு பகவானால் அனுகூலத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க மட்டும் கொஞ்சம் அனுகூலத்தை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இருந்தாலும் மாத பிறந்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, போன மாதம் செய்யணும்னாச்சும் அதை நம்ம செய்ய முடியல, இந்த மாதம் அது செய்யலாமாங்கிற ஒரு மனோபாவங்கள் வரும். கண்டிப்பாக செய்யலாம், அதுக்கான சூழல் இருக்குது. என்னென்ன செய்யலாம்? இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு அந்த போன மாதத்தோட இந்த மாதம் அவங்களுடைய கல்வி ஸ்ட்ரென்த்து அவங்களுடைய எஜுகேஷன் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாகும். நல்ல நிலையில் மெமரி பவர் நல்லாயிருக்கும், நல்ல எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுவாங்க, அந்த ரீச்சிங் நல்லாயிருக்கும், அதேமாரி அது மெமரி பவர் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து அந்த ஸ்டேஜை தாண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் முன்னேற்றங்கள், வேலை கிடைக்கக்கூடியவர்களுக்கு, வேலை கிடைக்கிறவங்களுக்கு, அந்த வேலைக்கான முயற்சி ஈடுபடுறவங்க அந்த முயற்சி ஈடுபடுங்க. நல்ல விதமாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய அந்த முயற்சி பலிக்கும். வேலையில் இருந்து நம்ம வருமானத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சாதக பலனை தரும். அதுக்கான ஒரு சூழல் முன்னேற்றமானதை நமக்கு வருமானத்தை பார்க்கலாம். அதை தாண்டி வரவங்களுக்கு திருமண வயதை எட்டக்கூடியவர்கள் திருமண பாவங்கள் ஏதாவது சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் 7 பகவான் சனி நல்ல நிலையில் இருக்கிறாரு. அது இல்லாமல் குரு பகவான் 12ஆம் வீட்டில் சைன கிரகத்தில் இருக்கிறது படுக்க சுகம்னு சொல்லுவோம். ஆகையினால் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குமானா இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஆள் கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வைபவங்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ இல்லை. அது குறிப்பாக செப்டம்பரில் இல்லை. அப்புறம் நம்ம திரும்ப ரொம்ப நாளாக நீண்ட காலமாக நம்ம குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் அவரோட அனுகூலம் இல்லை. ஏன்னா புத்திர காரகன் புத்திர ஸ்தானாதிபதி 2 பேருமே அவ்வளோ அனுகூலத்தை இல்லை. மாதத்தின் பிற்பகுதிக்கு பிறகு சாதகத்தை பகவான் செவ்வாயில் கொடுப்பார், அது அனுகூலம். தன்னுடைய பெற்றோர்களுக்கு நாம் இருக்கக்கூடிய அங்கீகாரங்கள், மதிப்புகள், மரியாதைகள் கூடும் இருக்கும். மகான்களை சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அந்த மகான்கள்னால் நமக்கு அனுகூலங்கள் இருக்கும். தேசாச்சாரம் சொல்லக்கூடிய நம்மளுடைய கிரகச்சாரங்கள் அனுகூலத்தை கொடுத்தாலும் நாம் அதை நிறைய க்ஷேத்ராலயங்கள்லாம் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். க்ஷேத்ராலயங்கள்லாம் என்ன? புண்ணிய கிருதிகள் அப்படி சொல்லிருக்கு. புண்ணிய ஸ்தானங்களை
புண்ணியம் தேடுவதற்கு பல கோயில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் செப்டம்பர் மாதத்தில். அது நல்லதா சார்? நல்லது. அதனால் இருக்கக்கூடிய பெனிஃபிட் நமக்கு அனுகூலத்தை கொடுக்குமா? கண்டிப்பாக தரும். அதுக்கான பலன்கள் நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய சூழலை கொடுக்கும். என்ன ரீச்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. நாம் அந்த பலனை நோக்கி நம்ம போகணும். அந்த பலன் நமக்கு கிடைச்சிடணும். கிடைச்சாதான் அதுக்கு போனதுக்கு அது வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அந்நிய செலாவணிகள் எப்படி இருக்கும்? தாராளமாக நல்லாயிருக்கும். ஏன்னா கடல் தாண்டி போகக்கூடிய நிறைய தொழில்கள் கடலோடு திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அனுகூலத்தை கொடுக்குது. சரி, விவசாய பணியில் இருக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? விவசாயம் சாதகமாக இருக்குமா அப்படின்னா, விவசாய பணியில் இருக்கிறவங்களுக்கு பகவான் செவ்வாய் அதிபதி. ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும். கேட்டில் ஃபார்ம், கோட் ஃபார்ம் நல்லாயிருக்கும். ப்ரொமோட்டர்ஸ் நல்லா இருப்பாங்க. நிறைய இன்ஜினியர்ஸ் இந்த காலகட்டத்தில் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்துக்கு தரக்கூடியதாக மாதமாக கடகராசிக்கு அமைஞ்சிருது செப்டம்பர். சரி, அரசியல் சார்ந்த அரசியல் தொடர்பு நிறைய பேர் பொறுப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு அனுகூலத்தை தரதாக அமைஞ்சிருக்கு. நல்லா இருக்குது. சரி, உயர் பதவியில் இருக்கிறவங்க, நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? தாராளமாக இந்த காலகட்டத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை பெறலாம். வேறு என்ன வேணும் செப்டம்பரில்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலாபலங்கள் இருந்தாலும் கூட ஓவரால் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா, நிறைய கற்பனையோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன கற்பனையோடு இருப்பாங்க அப்படின்னா, ராசி பலன் பார்த்துடுறோம், நான் ரொம்ப நாளாக கஷ்டத்தில் இருக்கேன் சார், எனக்கு அதுக்கான விமோச்சனமே கிடைக்கல, ஆனால் ஒவ்வொரு மாதம் நான் ராசி பலன் பார்த்துட்ருக்கேன், நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்க. நல்லா இல்லையே சார்? நிறைய பேரோட கேள்வி எனக்கு புரியுது. ஆனால் அந்த கேள்விகள் பதில் நான் இந்த ஒரே விரிவடியில் 10 நிமிஷத்தில் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? அவங்களுடைய ஜாதகத்தை ஆராயாமல் எந்த விதமான அஷூரன்ஸும் கொடுக்க முடியாது. இதெல்லாம் அஷூரன்ஸ் இல்லை, இருக்கணுங்கிற ப்ராபபிலிட்டி. இப்படிலாம் இருந்தால் இப்படி இருக்கும். இல்லைங்கிறதுனா நம்ம தேடலுக்கு அங்கே போகணும். இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. இப்போ இது நல்லா இருக்குது சார், இந்த மாதம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கிரகநிலைகளாக குரு பகவான் கடகராசிக்கு 12 இருக்காருன்னா அதுக்கு பலன், திரும்ப சூரிய பகவான் 2 இருக்கான அதுக்கான பலன், அதுக்கடுத்து புதன் கண்ணியில் இருக்க அதுக்கான பலன், சனி பகவான் 9 இருக்கிற பலன், இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. மூல நூல்களில் ஜோதிடர்கள் மூலியமாக சித்த புருஷர்கள் சொல்லப்பட்டது. அந்த சித்த புருஷர்கள் சொல்லப்பட்டதை நம்ம சித்தர் வாக்கியமாக, ரிஷி வாக்கியமாக சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிடுச்சுன்னா இதுவே போதுமானது. அப்ளிகபிள் ஆகலை, இல்லை இது பொது பலன்தான், இந்த பொது பலனில் இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா உங்களை திருப்திப்படுத்த முடியாது. அப்போ உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜனனம், பர்த் நேச்சர், உங்களுடைய பிறந்த ஜாதகம், அந்த பிறந்த ஜாதகத்தில் இதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளானட்ஸ்லாம் அங்கே இருக்கா, நல்ல திசையில் ஓடிக்கிட்டு இருக்கா, அந்த நல்ல திசை உங்களுக்குள்ள பலனளிக்குமா, பயனுள்ளதாக இருக்காங்க, அது பார்க்காம சொல்ல முடியாது. அதனால் அதையும் ஒரு முறை நான் ரொம்ப எல்லா மாதமும் சொல்கிறேன். எல்லா மாதமும் சொல்லும்போது என்ன ஆகிடுதுன்னா, சார் அதை தான் சொல்கிறாரு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதான் உண்மை. மிகைப்படுத்தி இல்லாததை கற்பனைக்கு ஏன் சார் போகிறீங்க? இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு போகிறீங்க? நிறைய அஸ்ட்ராலஜர் தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், தான் உண்மை. இன்றைய காலகட்டத்தில் அது மீடியா வந்துருச்சுங்களே. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜோசியர் 150 பேர் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நியாயமாக என்னை பொறுத்தவரை நல்லது தான். மீடியா வந்ததுனால ஜோதிடத்து மேலே இருக்கக்கூடிய இமேஜ் குறைஞ்சிட்டோன்ற ஒரு ஃபீலிங் எனக்கே இருக்குது. என்ன காரணம்னா, இது சித்தரிக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி சித்தரிக்கக்கூடாது. இதற்கு சாதகமான பலனை தரணும்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது தான் சாதகமான பலன். ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்து யார்கிட்ட நீங்கள் காட்டுறீங்களோ அந்த ஜோதிடர் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு எல்லா விதமான கேள்விகளும் பதில் தரணும். எந்த கேள்வி கேட்டாலும் எழுத்துப்பூர்வமான உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நல்லதோ கெடுதலோ, இல்லை இது நடக்கும் அப்படின்னா நடக்கும்னு நடக்காது அப்படின்னா எழுதித்தரணும். நடக்காது எல்லாம் சும்மா எதுக்கு அப்படின்னு எழுதித்தரணும். இப்படி இருந்துட்டா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிடும். அந்த கிளாரிட்டி நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஜோதிடம் உங்களுக்கு பயனுள்ளதாக, பிரைட்டாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, இறையனுகிரகத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதுதான் உண்மை. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் வெரி ஃபைன், நோ டவுட்ஸ், நல்லா இருப்பீங்க எல்லா விதத்துலையும். நோய் நொடிகளுக்கு ஒன்றும் இல்லை, சீசனல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பயப்பட வேண்டாம் அவசியம் இல்லை. செவ்வாய் நல்ல நிலையில் வந்த பிறகு 11ஆம் தேதியிலேருந்து இருக்கவங்களுக்கு மாற்றங்கள் பிரைட்டாக இருக்கும், கவலையப்படாது எல்லா விதத்துலையும். அதனால் நல்ல சகோதர ஒற்றுமை இருக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைப்பாங்க, பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேன்மை கிடைக்கும். இதற்கான வாய்ப்புகள்லாம் நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் மாதத்தின் பிற்பகுதிங்கிறது ரொம்ப வெரி ஃபைனாக இருக்கும். அதனால் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையான பலன்களை நீங்கள்லாம் பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம். அதெல்லாமே அருகாமையில் உள்ள சிவாலயங்கள் சென்று பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். அந்த காலகட்டத்துக்கு போங்க. குறிப்பாக இந்த மாதம் 7ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திரகிரகணம் வருது. சந்திரன் கடகராசிக்கு அதிபதி. ஆகையினால் கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்கி பௌர்ணமி சேர்ந்து தான் வரும். ஆலயங்கள் சென்று வழிபடுவது சிறப்பான ஒரு பலனை தரும் என்று சொல்லி, முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய நண்பரோடு சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு பலனுள்ளதாக, பல பேருக்கு உதவி செய்யுங்க. வெண்மையான நிறம், மஞ்சளான நிறம் இது உங்களுக்கு பலனை தரும். வாய்ப்பு இருந்தால் நல்ல ஜாதி முத்து, நேச்சுரல் பல்சரா முத்து யூஸ்
ஏற்கனவே பண்ணுறீங்கன்னா விட்டுருங்க, பண்ணலைன்னா மீண்டும் பண்ணுங்க என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.